மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன எழுத்து அப்படின்னா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இன எழுத்துக்கள்னா என்ன சொல்லலாம்? நம்ம நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்ன நட்பு எழுத்துக்கள்? அதாவது இந்த எழுத்து வருதுன்னா இது கூட சேர்ந்து இந்த எழுத்து வரும் அப்படிங்கிறதா, சேர்ந்து இருக்கக்கூடிய அததான் இன எழுத்து அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒற்றுமை இருக்கக்கூடிய இடம். அதாவது அந்த எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது, அந்த முயற்சி பிறப்பு, இடப்பிறப்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு, இடப்பிறப்புல தனியா பார்ப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி எதுக்கு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, சோ வல்லின மெய் எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்தா இருக்கும். வல்லினத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்களா இருக்கும். அதே போல இடையின எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையினமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா? இணை எழுத்தா இருக்குமா? அதுக்கு வேற எழுத்து இணை எழுத்தா இருக்கணும் இல்ல, அதுக்கு அதே வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்தா இருந்துரும். சோ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? க, ச, ட, த, ப, ர, கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம்? எங்கன நம்மன பார்த்தோமா? சரி, எங்கன நம்மன. சோ அதே போல இடையின எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம்? எரல, வழல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்லினம், மெல்லின, இடையினம். அப்ப இந்த வல்லின எழுத்துக்கள் வருதுன்னா அங்க மெல்லின எழுத்துக்கள் இருக்கும். இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களே இருக்கும். அதே போல உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள்ல என்ன இருக்கும்னா குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களும் இணையா இருக்கும். அதாவது நெடிலுக்கு குறில் வந்து இணை எழுத்தா இருக்கும். சோ அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்கு ஆ வரும், இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஓ ஓ இருக்கு. அப்ப அந்த ஐயும் அவ்வும் தனியா இருக்குல்ல. சோ அப்ப ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈங்கிற எழுத்து இன எழுத்தா வரும். ஔக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊங்கிற எழுத்து இன எழுத்தா வரும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களுக்கு இந்த இன எழுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ல மட்டும்தான் வந்திருக்கும். பட் இந்த மெய்யெழுத்துக்கள்ல வரக்கூடியது சாதா சொற்கள்லயே வந்து வரும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தலாமா? வல்லினத்துக்கு மெல்லின வந்து எக்ஸாம்பிளா வரக்கூடியது பார்ப்போம். சோ இப்ப திங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். மெல்லின எழுத்து வந்திருக்கா? சோ கூடவே என்ன வந்திருக்கு? வல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேவா? சரி நெக்ஸ்ட். அதே போல மண்டபம் அப்படின்னு நான் சொல்றேன். மண்டபம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? இன்னு டா இருக்கு. சரி, அப்ப இப்ப இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா? மெல்லினம் வந்தா என்ன வரணும் நமக்கு? மெல்லினம் வருதுன்னா அதை தொடர்ந்து என்ன இருக்கணும்? வல்லின எழுத்து வந்திருக்கணும். சோ அப்ப பாருங்க, இங்க மஞ்சள்னு வந்திருக்கு. இஞ்சி வந்து இருக்கா? இஞ்சி வந்து நமக்கு மெல்லின எழுத்து. அப்ப அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்திருக்கா? சோ அப்ப இது கரெக்ட். அப்ப வந்தான்னு வந்திருக்கு. இந்த வந்து என்னது? எனக்கு மெல்லின எழுத்து. அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்திருக்கா? அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க, தம்பின்னு சொல்றோம். சோ இங்க கண்ணில் பார்த்தலாம். கண்ணில் பாருங்க, இங்க இன்னு அப்படிங்கிறது எனக்கு என்னது? மெல்லின எழுத்து. ஆனா அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வந்திருக்கா? வரல. அப்ப இது இன எழுத்து கிடையாது. சோ தம்பி அப்படின்னு சொல்றோம். தம்பி அப்படிங்கிறப்ப இம்மு வந்து எனக்கு என்னது? மெல்லின எழுத்து. பாங்கிறது எனக்கு வல்லின எழுத்து. அப்ப இதுவும் இன எழுத்தா வந்திருக்கு. அப்ப மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கண்ணில் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன்.